ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்லா டேஸ்டியான கருப்பட்டி பணியாரம் நல்லா பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பட்டி பணியாரம் பண்ணுறதுக்காக இதில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பலகாரங்கள் செய்ய பயன்படுத்தக்கூடிய மாவு பச்சரிசி. கடைகளில் மாவு பச்சரிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் அரிசியை ஏற்கனவே ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக நம்ம வடிச்சிடணும். ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துட்டு இதை ஒரு துணியில் போட்டு நம்ம கொஞ்சம் அரிசியை காய விடணும். ரொம்ப நேரம் காய விடணும்னு இல்லை, ஒரு 1 மணி நேரம் நம்ம காய விடணும். நம்ம வீட்டுக்குள்ளே ஃபேனுக்கு கீழே போட்டால் கூட போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை காய போட்டேன். இது காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி 1 மணி நேரம் நல்லா காஞ்சிருக்கு. அரிசி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக காயக்கூடாது. அதில் ஒரு ஈரப்பதம் லைட்டாக இருக்கணும். நம்ம கையில் அரிசி எடுத்து பார்க்குறப்ப அதில் ஈரப்பதம் தெரியணும். ஆனால் கையில் அரிசி ஒட்டக்கூடாது. இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ காய விட்ட அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அதிக அளவில் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மிஷினில் கொடுத்துட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ அரைச்ச மாவு நம்ம கண்டிப்பாக சலிச்சுக்கணும். வீட்டில் நம்ம மாவு சலிக்கிறதுக்காக ஜல்லடை வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதில் சலிச்சுக்கோங்க. இப்போ நான் சலிச்சிட்டேன். சலிச்சதில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு கப்பி இருக்குது. இதை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு திரும்பவும் சலித்து நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பணியாரத்துக்கான மாவு ரெடி ஆயிருச்சு. அடுத்தது நம்ம கருப்பட்டி பாகு ரெடி பண்ணலாம். அதுக்காக நம்ம அரிசி இழந்த அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் கருப்பட்டி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. அப்போ இனிப்பு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. கரெக்டாக ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க, அது போதும். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கருப்பட்டி பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா பாகு பக்குவம் எதுவுமே கிடையாது. கருப்பட்டி நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதை கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாவோடு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ கருப்பட்டி பாகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு கூட இதை ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்மளோட சேனலில் நான் நிறைய பணியாரம் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை கலந்ததுக்கப்புறமா இதை உடனே நம்ம பணியாரம் செஞ்சு சாப்பிட்றத விட இதை ஒரு நாள் கொஞ்சம் புளிக்க விட்டுட்டு மறுநாள் இந்த மாவில் நம்ம பணியாரம் செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவை கலந்ததுக்கப்புறமா இதை நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் விட்டு நீங்கள் புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு நம்ம மறுநாள் எடுத்து பார்க்கலாம். மீதி இருக்கிற கருப்பட்டி பாகையும் நீங்கள் வடிகட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதை நம்ம மறுநாள் இந்த மாவோட கலந்துட்டு நம்ம பணியாரம் செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழித்து நான் மாவு எடுத்திருக்கேன். மாவு நல்லா கொஞ்சம் புளிச்சிருக்கு. அதே சமயம் மாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு 4 ஏலக்காவை 1 டீஸ்பூன் சர்க்கரையோட பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுக்கலாம். கூடவே மீதி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி பாகையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டியே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைக்கணும். நீங்கள் கரண்டியால் கரைக்கிறத விட இந்த மாதிரி கையால் கரைச்சிங்க அப்படின்னா கட்டி எதுவுமே இல்லாமல் கரைக்கலாம். கரைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். பணியாரம் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குழிவான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பணியாரம் ஊற்றுறப்ப அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குழிவான கரண்டி எடுத்துட்டு எண்ணெய்க்கு பக்கத்தில் வச்சு ஊற்றுங்க. ரொம்ப தூரமாக கொண்டு போயிட்டு ஊற்றாதீங்க. ஊற்றி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக உப்பி எழும்பி வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எண்ணெயை வந்து இந்த மாதிரி லைட்டாக அப்படியே கொதி மெதுவாக ஊற்றுங்க. இது ஒரு பக்கம் வேகிறதுக்கு முன்னால் இதை வந்து கரண்டி வச்சு திருப்பி போடவோ அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் திருப்பி போடணும். அதே மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்மில் வச்சு தான் இந்த பணியாரம் பண்ணணும். ஒன்றா தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு கருகிரும். ஏன்னா கருப்பட்டி பாகெலாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் டக்குன்னு கருகிரும். உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட கருப்பட்டி பணியாரம் வந்து ரெடி ஆயிருச்சு. அந்த எண்ணெயில் இருக்கிற சலசலப்பெல்லாம் அடங்கினதும் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன இதே ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.